ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இப்போ எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பொருங்க வண்டி போய்க்கிட்டோம். வண்டி போய் எங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நைட் டைமில் ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் பாருங்கள் எதோட போயிட்டுருக்கோன்னு கைஸ் பாருங்கள். நம்ம வந்து தெரியல பேட்டரி கண்ணு தெரியல பேட்டரியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரும் பேட்டரியோடு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ஃபேமிலியோட கொடைக்கானல் டு மதுரை போயிட்டு இருந்தோம். அப்போ வண்டி ஊடையில் நடு காட்டில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுவா மணி பாருங்கள் மணி 11 அவசரத்தில் அவன் தம்பி வாட்சை கட்டிட்டு மணி 11 ஆச்சு. ஸோ இந்த இருட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். நம்ம போய் பேட்டரி தான் இல்லை ப்ராப்ளம்னு எனக்கு ஒரு கெஸ்ஸு. ஸோ பேட்டரி டூல்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் பாக்கெட்டில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம், போக போக கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபேமிலிலாம் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் கடைசி வரையும் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஓகே பாய். இருட்டு பார்த்துக்கோங்க, செம்ம இருட்டுங்க. லைட் இல்லாமலாம் வந்தோன்னா அவ்வளோதான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கு அது எல்லாமே ஹார்டாகிடுச்சு. வண்டி அப்படியே ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகி போயிடுச்சு. நல்லா ரன்னிங் கண்டிஷனில் நல்லபடியாக ஓட்டிகிட்டு வந்த வண்டி தான். ஸோ நான் பேசுகிறது எந்த அளவு கேட்குதுன்னு தெரில, ஏன்னா இந்த வண்டி ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்டோடு இருக்குது. இதுவும் நம்மளோட ஃப்ரெண்டு வண்டி தான். ஓகே, இந்த ஒரு இடத்துல வரப்போ எங்களுக்கு ஒரு போலீஸ்கார் வந்து பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு போலீஸ்காரும் ஒரு டாக்ஸி டிரைவர் அண்ணாவும். ஸோ அப்படி வரப்போ இந்த இடத்துல ஆக்சிடென்ட் கொடுப்பான்னாரு. ஸ்டேரிங் வேறு ஹார்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ன்றது வந்துட்டு பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளமு. ஸோ அப்படியே ஹார்டாக இருக்கும், ஆக்சிடென்ட் கொடுப்பான்னு வண்டியில் புல்லிங்கே இல்லை. அப்படியே இங்கிட்ட வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட் கொடுத்தேன். வண்டி ஃபுல்லாக டெட் ஆன மாதிரி இந்த பெண்டை தாண்டோன்னு இங்கே ஃபுல்லாக டோர் வேறு ஓப்பனில் இருக்குது. டோர் ஓப்பனில் இருக்குடா. பொறுங்க, நாங்கள் லைட் அடிச்சு பார்க்குறோம். போல முடி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு கார்கிட்ட போயிடக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. எஸ், நீங்கள் இந்த மாதிரி லைட் வச்சுருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா டோரை ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம பேட்டரி இங்கே வச்சாச்சு. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம். ஆமாம், ஸோ நம்ம ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்கணும். அடிதடியானாலும் அடித்து நொறுக்கவும் தயாராக இருக்கணும். கதவு திறந்தா இருக்கான்னு திறந்தானே இருக்கு. எஸ், லைட் அடி பார்ப்போம். இல்லை லைட் அடிவோம் ஃபோனில். எவனும் இல்லை. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸ். இந்த நடுக்காடுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் டோர் நான் கூட க்ளோஸ் பண்ணாமல் போயிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திருச்சு எப்படி இது வண்டி எடுத்துருச்சு கைஸ். நம்ம வேறு பயந்துக்கிட்டு பேட்டரி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னே தெரிலையே. என்ன இது எப்படா இதுவா? சரி, நீ எதுக்கும் பேட்டரி உள்ளே வச்சுக்கோ. சரி, பேட்டரி எடுத்து டோரில் எடுத்து ஃபோன் பண்ணு. நீ பைக் ஓட்டுறியா கார் ஓட்டுறியா? போகலாமா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியல. நாங்கள் காமிச்சேன்ல, அங்கேயே வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபேமிலிலாம் வந்து என்ன பண்ணோன்னா அங்கே ஆகவுமே அங்கே போலீஸ்காரர் எங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் பின்னாடியே வண்டியில் வரவும் வண்டி இங்கே வந்து நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் விட்டு நான் அவங்க ஒரு எட்டியோஸ் காரில் வந்திருந்தாங்க. அவங்க கூட எங்கள் ஃபேமிலி என் கூட ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்.
ஸோ அவங்கள அங்கே போய் ஏற்றி விட்டுட்டு அவங்க வண்டியில் ஏற்றி விட்டு அவங்க கீழே போய் ட்ராப் பண்ணிடுறேன் பஸ் ஸ்டாப்லன்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்டினேஷன் அங்கே போயிடுவாங்க, மதுரை போயிடுவாங்க. ஸோ நான் திரும்ப நாளைக்கு காலைல வெள்ளனமா கிளம்பும். ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலையே இந்த வண்டி. சரி ஓகே. இப்போது நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லன்றப்ப இன்னொரு வண்டி மேலேருந்து இப்படி கீழே வந்துச்சு. அவங்கள்ட்ட லிஃப்ட்டு கேட்டு இந்த சைடு மச்சூருன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஸோ அந்த ஊருக்கு போய் அங்கே இறங்கிட்டு, ஏன்னா நடுக்காட்டில் எப்படி லிஃப்ட்டு கேட்டால் எவனா தருவாங்க, எவனும் தரமாட்டாங்க. ஸோ அங்கேருந்து இன்னொருத்தர் லிஃப்ட்டு கேட்டு பெருமாள் மலை போயிட்டு அங்கே அதுவே வந்துட்டு ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குமா கொடைக்கானலேருந்து. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு அங்கே பெருமாள் மலையில் போய் இது நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தி சைக்கோவோட ஃபைசலோட வண்டியை போய் வாங்கிட்டு, கதவை அடைச்சிடாதரா, திறக்க முடியாது ரிமோட்டு. ஸோ அவனோட வண்டியை வாங்கிட்டு அடைச்சிடாத, அவனோட வண்டியை வாங்கிட்டு திரும்ப நான் ஊரில் போயிட்டு, ஸோ நாளைக்கு ஊருக்கு போகிற கார்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் இவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். சரி ஓகே, என்னன்றதை நான் கண்டினியூ பண்ணவா? இது செம்ம ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. டே க்ளோஸாகவே போவோம், எதுவும் ஆயிடுச்சுன்னா. ஓகே, இந்த சைடு சுவிட்ச் இருக்கு பாரு. கில் சுவிட்ச் கீழே இண்டிகேட்டர் சுவிட்ச் மாதிரி. இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணிடு. இல்லை ஜீவா, ஸ்டேரிங்லாம் ஹார்டாக தான் இருக்கு. ஆமாம், திரும்ப எப்போனாலும் அமர்ந்துடும் ஸ்டேரிங்லாம். இந்த பாரு லைட் ஆஃப் ஆயிடுச்சு பாரு, அங்கே பாரு லைட்டு பவரை. சரி அதை மாட்டிடுவோம், மாட்டிடலாமா? கொஞ்சம் மேலே பெருமாள் மேலே கூட ட்ரை பண்ணுவோமா? சரி போகலாம். இல்லை கைஸ், அதே ப்ராப்ளம் தான். இங்கே வருங்க, ஹெட்லைட் எரியல. இல்லை பேட்டரி மாற்றிட்டு போயிடுவோமா? ஓகே, பேட்டரி மாற்றிட்டு கூட போயிடலாம். இந்த பாரு ஸ்டேரிங் திருப்புனா, என்னடா இது மேஜிக், ஹார்ட் ஆயிடுச்சு. இங்கே வருங்க, இந்த லைட்டு எப்படி எரியுது, செம்ம டிம்மா. என்னடா அப்படின்னு பார்த்தேன். ஓகே, என்ன கதைன்னா ஃபஸ்ட்டு பவர் விண்டோ வந்து ஏற்றி விட்டுருவோம். ஏன்னா பேட்டரி கீட்ரி செட் ஆகாட்டினா கண்ணாடி திறந்துட்டு இங்கே நிப்பாட்ட முடியாது. என்ன கம்ப்ளைண்ட்னு தெரில, வண்டி அது இதாகுது, ரைஸ் ஆகுது. சரி ஓகே, பாத்தியா? ஆமாண்டா. இல்லை இலடா, இலை உழுகுதா? இந்த இது எடுத்து மாட்டு கம்பி இந்த இருக்கு பாரு, இல்லை பேனட்டு பிடி. அதே பேட்டரி தான். அதே தானா? அதே சேம் தானா? நல்ல வேலை கைஸ், சேமான ஒரு பேட்டரி. டூல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. சாவி கையில் இருக்கு. ஸ்பேனர் வச்சிருக்கு இல்லடா? 10 இல்லடா, ஒன்ட்டு இருக்கான்னு பாரு. மாடி கீடு வந்துச்சுன்னா நம்மள்ட்ட ஒரு எக்ஸாஸ்டான ஒருத்தன் இருக்கான். இவனை ஒரு அணத்தி பிடிச்சோன்னா அரண்டுருவாங்க. இல்லடா, தொங்க விட்றா அப்படியே. இது செட் ஆயிடணும். இறைவா, கொஞ்சம் கடினம் தான் போல. ரொம்பவே கடினம் தான். மாற்றி கொடுத்தா வீணா போயிடும். மாற்றி கொடுத்தா அவ்வளோதான், போயிருக்கேன். அவர் தானே பெரிய பேட்டரினாரு. அட்லாஸ்ட் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். செம்ம தூக்கம். மணி பார்த்தீங்கன்னா மணி வந்து சாரி கைஸ், ஒரு நிமிஷம். மணி வந்து 12:41, 12:45 பார்த்துக்கோங்க, கிளியராக தெரியுது. ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். கொடைக்கானல் வந்துட்டோம். ரொம்ப பெரும் பாடாயிடுச்சு, கண்ணு ஃபுல்லாக தூக்கம் ஆயிடுச்சு. மணி 1 ஆயிடுச்சு. மணி 1 ரொம்ப பெரும் பிரச்சனை. ஓகே ஓகே, செம்ம டயர்டு கைஸ். ஆனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு vlogல சந்திப்போம். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஹாப்பியாக எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குவோம். எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே கைஸ், பாய். See you. Bye.